வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்கலாம். இன்னைக்கான ஜாதக ஆய்வு, இந்த ஆய்வு கேட்டவர் ஒரு பெண் ஜாதகர். எல்லாருக்குமே மேக்சிமம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனோங்கிறப்போ அந்த டைம் பீரியட்ல எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்கிறது இந்த அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையும் அந்த எண்ணம் வரும். சரிங்களா? அது போல இந்த பெண் 21 வயசு ஆகுது. இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இவங்க அரசாங்க வேலைக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலை எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வியா இருக்கு. இப்ப இவங்களுடைய நம்ம எப்பவும் பாக்குற மாதிரி இப்ப இவங்களுடைய ஏஎல்பி இப்ப எங்க போகுதுன்னா மிதுனத்துல போயிட்டு இருக்கு. சரிங்களா? இவங்க பிறப்பு லக்னம் மேஷ லக்னம், இவங்களுடைய ஏஎல்பி மிதுனத்துல போகுது. இப்ப இந்த மிதுனத்துக்கான அதிபதி புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னா ஏஎல்பிக்கு 11 உட்கார்ந்து இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இவருக்கு போகக்கூடிய நட்சத்திர புள்ளி, இந்த பெண்ணுக்கு போகக்கூடிய நட்சத்திர புள்ளி திருவாதிரை 1ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. அப்ப அதற்கான அதிபதி ராகு பகவான் அந்த ஏஎல்பிக்கு 12ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ அதுவும் நல்ல நிலைமையில அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியல. சரிங்களா? ஏன்னா 12ஆம் வீடுங்கிறது விரயம். அவங்களுக்கு இப்போ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இந்த பெண் இருக்கிறதா தெரியப்படுத்தினாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக வேற ஏதாவது வெளியூர்ல போய் வேலை பார்க்குற மாதிரியாவது அமைப்பு இருக்கா அப்படின்னா அவங்களே கேட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நட்சத்திர புள்ளி 12க்கு போறப்போ அவங்களுக்கே அந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்களா? அதுல இவங்களோட கேள்வி அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பிரைமா இருந்தது. சரிங்களா? சரி, இப்போ இந்த வேலை அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நம்ம அந்த 10ஆம் பாவம் மெயினா பார்க்கணும். இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் பாவம் அப்படிங்கிறப்ப அது இந்த மீன லக்னம். சரிங்களா? இப்ப இந்த மீன லக்னத்திற்கான அதிபதி குரு பகவான் எங்க இருக்கிறாரு இந்த ஜாதகத்துல அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஏஎல்பிக்கு 2ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நல்ல ஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருக்காரு, 2ல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ வருமான ஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஓகே, இப்போ இவங்களுடைய கேள்வி அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தது. இப்ப இந்த 2ஆம் பாவத்து அதிபதி சந்திர பகவான் அவர் இந்த 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஏஎல்பிக்கான அதிபதி இந்த 10 வருட காலகட்டம் இந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாரோ அங்கேயே இந்த சந்திரனும் கூட போய் உட்கார்ந்து இருக்கிறார். சரிங்களா? அவரு கூட இந்த சூரியன் உச்ச வீட்டுல சூரியனோட நிலைப்பாடு இருக்கிறது. சரிங்களா? சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த பெண்ணிற்கு இப்ப அரசாங்கம்ங்கிற எண்ணமே இந்த நிலைப்பாடு இருக்கிறதுனாலதான் வருது அவங்களுக்கு. சரிங்களா? இன்னொன்னு இந்த போட்டி தேர்வு எழுதணுங்கிற எண்ணம் இந்த பெண்ணுக்கு ஏன் வருதுன்னா, இந்த லக்னத்துக்கு 3ஆம் வீடு இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பிறப்பு லக்னத்துக்கு 3ஆம் இடம் இப்ப ஏற்பி போயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பொண்ணு போட்டி தேர்வு எழுதணும், அரசாங்கத்துல வேலை வாங்கணுங்கிற எண்ணம் வருது. சோ அப்ப அது கிடைக்குமான்னா ஓரளவு கிடைக்கக்கூடிய சாதகமான நிலை இவங்களுக்கு இருக்கு. இந்த பெண்ணுக்கு பார்த்தோம்னா இப்போ சந்திர தசை போகுது, சுக்கிர புக்தி போகுது. இப்போ சந்திரன் பார்த்தோம்னா இந்த நல்ல ஒரு 11ஆம் இடத்துல இங்கேயே இருக்கிறாங்க. இப்ப அந்த தசையை எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது லாபகரமா இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல முறையில தயார் பண்ணிக்கோங்க, அரசாங்க வேலைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இவங்க ஜாதக ரீதியாக. சரிங்களா? சோ இப்ப கிரக நிலைகளை வச்சு பார்த்தாலும் உச்ச வீட்டுல சூரியன் இருக்கிறது ஒரு பிளஸ். பட் ஏஎல்பியில நம்ம மெயினா ஆதிபத்தியம் தான் பார்ப்போம். ஆதிபத்திய ரீதியா பார்த்தாலுமே இவங்களுக்கு அரசாங்க ரீதியா கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனா வேலை வெளியூர்ல அமையும், வேற ஒரு ஊர்ல அமையும். ஏன்னா இப்போ போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி திருவாதிரை 1. சோ அப்ப இன்னும் 4 திருவாதிரை 4 வரைக்கும் இருக்கு. அப்ப அது வரைக்கும் ராகு இங்கதான் இருப்பார், 12ஆம் ஆதிபத்தியத்துல தான் இருக்கிறார். சோ அதனால வெளியூர் போக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. இது போல உங்க ஜாதகங்களையும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, இல்லை திருமணம் எப்பொழுது, குழந்தை பாக்கியம் எப்பொழுது, இது போன்ற இதை தாண்டி இன்னும் வேற என்ன கேள்விகள் இருந்தாலும் நல்ல முறையில ஏஎல்பி முறையில உங்களுக்கு பலன்கள் பார்த்து சொல்லப்படும். இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல தான் ஜாதகங்கள் பார்க்கப்படும். மிக்க நன்றி. என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.